ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரைலர் அப்டேட் தான். வந்து ராஜா சாப் அப்படின்னு பிரபாஸ் அவர்கள் நடித்து இப்போ தான் வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு 6 மணிக்கு. ஸோ இந்த படத்தை வந்து மாருதி அப்படின்றவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்காரு. 2 படங்கள் வந்து ஹிட்டுமே கொடுத்துருக்காரு தெலுங்கு சைடில். பட் இப்போ பிரபாஸுக்கு வந்து பாகுபாலிக்கு அப்புறமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவரோட ஒவ்வொரு படத்துக்கும். பாகுபாலிக்கு அப்புறம் வந்து அவரோட ஃபேன் பேஸுமே வந்து பெரிய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஈவன் ஓஜி படத்தில் கூட அவரோட சிங்கிளாக ஒரு சீன் வந்தப்போ பெரிய அளவில் வந்து ஒரு அப்ளாஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிரபாஸுக்கு வந்து பாகுபலிக்கு அப்புறம் பெரிய அளவில் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கனால அவரோட எல்லா படங்களுமே ப்ரொடக்ஷன் வைஸாகவும் எக்ஸ்பெக்டேஷன் வைஸாகவும் வந்து பெரிய வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அவரோட படத்தோட ஒரு ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ராஜா சாப் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லி டீசர் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து ட்ரைலரே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமன் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இப்போ ஓஜி படத்துக்குமே வந்து தமன் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஹாரர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து ஏகப்பட்ட அம்சங்கள் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய காமெடியுமே வந்து இந்த படத்தில் இருக்குது. நம்ம விடிவி கணேஷுமே வந்து இந்த படத்தில் வந்து காமெடி பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே வந்து சில விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவராக தான் இருக்குது. நம்ம சுந்தர்சி படங்கள்லாம் வந்து அந்த பேய் படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த அரண்மனை படம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்களில் வர மாதிரி நிறைய அந்த பேய் படத்துக்குனே உண்டான எல்லா சீன்ஸுமே வந்து இந்த படத்தில் இருக்குது. விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பாதியில் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. மீதி பாதியில் வந்து சில வந்து பொம்மை மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் வந்து தேட்டரில் பார்க்கும்போது மேபி அதோட இம்பேக்ட் வந்து இன்னும் நல்லா தெரியலாமோ அப்படின்னு தோணுது. பட் சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் வைஸ் வந்து படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ட்ரைலரில் பார்க்கும்போது வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ட் இருக்குது. இங்கே எப்படி நமக்கு அனிருத்துக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த பக்கத்து வந்து தமன் வந்து எல்லா பெரிய படங்களுக்குமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தமனோட மியூசிக்கில் தான் வந்து இந்த படமே வந்து வந்திருக்கு. ட்ரைலர்லேயுமே வந்து அவரோட மியூசிக்கோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுது. இதில் வந்து மாளவிகா மோகன், நிதி அகர்வால் எல்லாமே நடிச்சிருக்காங்க. பட் சுந்தர்சி வந்து ஒரு ரூட் வந்து ஃபாலோ பண்ணுவார். லைட்டாக கொஞ்சம் கிளாமருக்குள்ளேயுமே போவார். பட் இந்த படத்தை வச்சும் பார்க்கும்போது வந்து ஒரு காமெடியும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஹாரரும் இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து அந்த கிளாமரை வச்சுமே வந்து ட்ரை பண்ணி நிறையா விஷயத்தை வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது இது பார்க்கும்போதே வந்து தெரியுது. நிதி அகர்வால், மாளவிகா மோகன் எல்லாமே இருக்காங்க. சில சீன்ஸ் வந்து ட்ரைலர்லேயே வந்து நிறையா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து நிறையா விஷயம் வந்து காமெடியாகவும் இருக்குது. சில விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் இதெல்லாம் என்ன ஒர்க் ஆகும் தேட்டரில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில விஎஃப்எக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே வந்து பயங்கரமாக தான் இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அவரோட லாஸ்ட்டு அந்த வயசான ஒரு கெட்டப்பை வந்து கிளைமேக்ஸில் தான் வந்து காட்டுறாங்க அந்த ட்ரைலரில். அதுவுமே வந்து பார்க்குறதப்ப வந்து ரொம்ப ரொம்ப மாஸாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு முதலையோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதலெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸில் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹாரராகவும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப காமெடியாகவும், கொஞ்சம் வந்து கிளாமரஸாகவும், ஒரே அந்த சஞ்சய் தத் வந்து வில்லன் ரோலையும் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கொஞ்சம் ஆக்டிவிட்டியும் உள்ளும் சேர்ந்து தான் வந்து இது இருக்கும். ஆனால் காமெடி சீன்ஸுமே வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஹாரர் சீன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதேமாதிரி வந்து காமெடிக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதுவுமே தெரியுது. அதேமாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே வந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக வந்து இந்த ட்ரைலர் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து காமெடி வந்து பிரபாஸுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து காமெடியில் வந்து கொஞ்சம் நிறையா அவர் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடிக்கு வந்து நிறையா வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஹாரர் மூவிலாம் வந்து இதுவரை நடிச்சதில்லை அப்படின்றதுக்காக வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஹாரருக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து விஎஃப்எக்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விஎஃப்எக்ஸ் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இவங்க வந்து நிதி அகர்வால் அந்த ஹீரோயின்ஸுக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து கதையோடு வர்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ட்ரைலரில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து வராங்க. இன்னொன்று வந்து சஞ்சய் தத்துமே வந்து ஒரு வில்லனிசம் பண்ணுறதுனால அவரோட சீன் வந்து 2-3 இருக்குது. அதுவுமே நல்லாயிருக்கு. விடிவி தமிழில் வச்சு பார்க்கும்போது வந்து விடிவி கணேஷ்மே வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓவராலாக ட்ரைலர் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ் சீக்வன்ஸாகவும், மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு படமாகவும், ஏன்னா ஆர்ஆர் படத்துலேயே வந்து மியூசிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படமாகவும், அதே நேரத்தில் வந்து காமெடியாகவும், அதே நேரத்தில் வந்து ஹாரராகவும் வந்து பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு ஃபேமிலியை வந்து உள்ளே வந்து கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக வந்து ஹாரர்லேயும் காமெடியிலேயும் வந்து ஒரு புதுசாக வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்குதுன்னு. எனக்கு வந்து அந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த ராஜா அரசாங்கமே செட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த செட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 கோடியிலேருந்து 400 கோடின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு உண்மையிலே அந்த படத்தில் வந்து அவ்வளோ விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம படம் வந்தோடனே தான் பார்க்க முடியும். நன்றி.
ஸோ இப்போவே வந்து பிரபாஸ் ஃபேன்ஸ் வந்து இந்த ட்ரைலரை வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இனிமேல் தான் தெரியும் உண்மையிலே இந்த ட்ரைலர் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சா, இல்லை வந்து இதோட விஎஃப்எக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து இனிமேல் போக போக தான் தெரியும். என்ன தான் ட்ரோல் பண்ணாலும் வந்து நம்ம தேட்டருக்கு போனோன்னே வந்து அந்த விஎஃப்எக்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த காமெடி, அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு, கதையுமே வந்து ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருந்துட்டு, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் வந்து எந்த இதுவுமே இப்போ பார்த்துக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு ஜாலியாக ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்தாவே போதும். அதுக்காக தான் இந்த படத்தை வந்து இறக்குறாங்க. பொங்கலுக்கு தான் வந்து ரிலீஸ் ஆகுது ஜான்வரி 10. பார்ப்போம் அந்த படம் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுதோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம பொங்கலுக்கு தான் பார்க்க முடியும். நன்றி.